மக்கள் ஆதரவை முற்றிலுமாக இழந்து அரசியல் அனாதையாகி போன காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த EVKS இளங்கோவன் தமிழக மக்கள் நலனுக்காகவே தம்மை அர்ப்பணித்துக் கொண்ட மக்கள் தலைவி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குறித்து அவதூறாக பேசியதற்கு தமிழகம் முழுவதும் உள்ள அஇஅதிமுக தொண்டர்களும் பொதுமக்களும் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இளங்கோவனின் உருவ பொம்மையை எரித்தும் கண்டன கோஷங்கள் எழுப்பியும் தங்களது கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தி வருகின்றனர். ஈரோடு புறநகர் மாவட்ட மகளிரணி சார்பாக மக்களவை உறுப்பினர் வி. சத்யபாமா தலைமையில் ஆயிரக்கணக்கான மகளிர் கோபிச்செட்டிப்பாளையம் பேருந்து நிலையம் முன்பு கூடி மக்கள் தலைவி ஜெயலலிதா குறித்து அவதூறாக பேசிய இளங்கோவனின் கொடும்பாவியை எரித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலே தேசிய அளவிலே மூன்றாவது மிகப்பெரிய கட்சியாக அம்மா அவர்கள் உருவெற்றிருக்கிறார்கள். திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியிலே போட்டியிட்ட இளங்கோவன், டெபாசிட் கூட வாங்க தகுதி இல்லாத இளங்கோவன் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களை பேச என்ன யோகிதை இருக்கிறது? நாங்கள் எல்லாம் கொந்தளித்து போயிருக்கிறோம். மகளிர் மட்டுமல்ல, தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் உங்களுடைய பேச்சையெல்லாம் கேட்டு மக்கள் கொந்தளிப்புடன் இருக்கிறார்கள். இதுக்கு மேல நீங்க இந்த பேச்சு தொடர்ந்துச்சுன்னா உங்களோட வீட்டுல வந்து முற்றுகையிடுவோம். வன்மையாக கண்டிக்கிறோம். ஈரோடு புறநகர் மாவட்டம் பெருந்துறையில் நடைபெற்ற கூட்டத்தில் இளங்கோவனின் அநாகரீக அரசியலுக்கு கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்களை பாரத பிரதமர் மோடி அவர்கள் சந்தித்தார்கள். இதை ஈரோட்டில் இருக்கும் EVKS இளங்கோவன் காங்கிரஸ் அராஜக அரக்கன் அம்மாவை பற்றி தரக்குறைவாக பேசினார். நாங்கள் கருப்பு கொடி காமிச்சு ஈரோடு வந்திருந்தால் கருப்பு கொடி காமிப்போம். திருப்பூர் மாநகர் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் பழைய மற்றும் புதிய பேருந்து நிலையங்களில் திரளாக திரண்ட தொண்டர்கள் இளங்கோவனின் உருவ பொம்மையை எரித்தனர். அப்போது தன்னெழுச்சியாக திரண்டு வந்த அண்ணா தொழிற்சங்கத்தினர் இளங்கோவன் தனது இழிவான பேச்சிற்காக மக்கள் தலைவியிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என முழக்கங்களை எழுப்பினர். EVKS இளங்கோவன் ஒரு பொது இடத்தில் ஒரு மாண்புமிகு முதலமைச்சரை எவ்வாறு பேச வேண்டும் என்கிற ஒரு மரியாதை கூட தெரியாமல், அடிப்படை மரியாதை கூட இல்லாத தரங்கட்ட மனிதர் EVKS இளங்கோவன். அவரது பொறுப்பற்ற செயலை தமிழகம் எங்கும் உருவப்பொம்மை எரித்தும் அண்ணா தொழிற்சங்கத்தின் சார்பாக எங்களது கண்டனத்தை தெரிவித்து வருகிறோம். தேனி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இளங்கோவனை கண்டித்து ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. சாதாரண குடிமகனுக்கு தெரியுது, ஒரு முதல்வரும் பிரதமர் சந்திச்சது ஒரு நாட்டுடைய முன்னேற்றத்துக்காக சந்திச்சாங்க. அது ஏன் அவங்க கட்சியில் இவ்வளவு பெரிய பொறுப்புல இருக்கீங்க உங்களுக்கு ஏன் தெரியல? அதுவும் குறிப்பிட்டு முதல்வரவே ஏன் குறை சொல்றீங்க? ஒரு தாய் உள்ளம் படைச்ச தாய் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்காக எவ்வளவோ செஞ்சுக்கிருக்காங்க. ஏன் இந்த 5 மாவட்டம் இன்னைக்கு இந்த அளவுக்கு பசுமையா இருக்குன்னு அது காரணம் என்ன தெரியுமா? அந்த அம்மா ஓட்ட சட்ட திட்டங்கள், அந்த அம்மா முல்லை பெரியாருக்காக போராடினாலும் இன்னைக்கு 5 மாவட்டம் பசுமையா இருக்கு. இப்படிப்பட்ட அம்மாவை நீ குறை சொல்றதை இனிமேல் நிறுத்திக்குங்க. விழுப்புரம் மாவட்டத்தில் திருவண்ணைநல்லூர், திருநாவலூர், தியாகதுருகம், சங்கராபுரம், ரிஷிவந்தியம், கள்ளக்குறிச்சி, செஞ்சி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பரபரப்புடன் திரண்ட அஇஅதிமுகவினர் இளங்கோவனின் உருவ பொம்மையை பாடையில் வைத்து ஊர்வலமாக எடுத்துச் சென்று தீயிட்டு கொளுத்தி தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். திருச்சி வையம்பட்டி ஒன்றிய அஇஅதிமுக சார்பில் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் திரண்டு EVKS இளங்கோவனின் உருவ பொம்மையை எரித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மக்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்த வள்ளலு, நாடு பூரா சாப்பாடு போட்ட தெய்வம், இவனுக்கு என்ன வேலை இருக்கு? பேசினா விளக்கமாத்தால நாங்க அடிப்போம். அதனால விடவே மாட்டோம், ஓய மாட்டோம், ஒளிய மாட்டோம். இவனை பிடிச்சு கொஞ்சம் உள்ள போடுங்க. யாரா இளங்கவனா? யாரா இளங்கவனா? ஆறு திருச்சி பெரிய மிளகு பாறையில் உள்ள போக்குவரத்து கழக மண்டல அலுவலகம் முன்பு அண்ணா தொழிற்சங்க பேரவையினர் நூற்றுக்கணக்கில் திரண்டு இளங்கோவனின் உருவ பொம்மையை எரித்தனர். பெரம்பலூர் நகர கழகம் சார்பில் நூற்றுக்கணக்கான பெண்கள் திரண்டு இளங்கோவனின் உருவ பொம்மையை எரித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குறித்து அவதூறாக பேசிய இளங்கோவனை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பினர். அம்மாவை பேசுறதுக்கு நாங்கள் உருவ பொம்மை எரிச்சு இன்னைக்கு அவரை அசிங்கப்படுத்தி செருப்பாலையும் விளக்க மாத்தாலையும் அடிச்சு அவரை இன்னைக்கு உருவ பொம்மையா எரிச்சோம். அதுக்கு ஒரு நல்ல முடிவு நாங்க இன்னைக்கு எடுத்துருக்கிறோம். அம்மாவை பத்தி தப்பா பேசின இளங்கோவன் பெண்கள் எல்லாம் ரொம்ப கண்டிக்கிறோம். இனிமே அப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லி நாங்க தெரிவிக்கிறோம். இனிமேலே பெண்களை பத்தி இந்த இழிவா பேசுறத இதோட அவங்க நிறுத்திக்கணும். அநாகரீக அரசியல் செய்து வரும் இளங்கோவனை கண்டித்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் செங்கல்பட்டு, தாம்பரம், மாமல்லபுரம், திருக்கழுக்குன்றம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஏராளமான அஇஅதிமுக நிர்வாகிகளும் தொண்டர்களும் கூடி அவரது உருவ பொம்மையை எரித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் RK நகர் மற்றும் ராயபுரம் பகுதிகளில் இளங்கோவனின் கொடும்பாவியை எரித்து பொதுமக்களும் அஇஅதிமுகவினரும் தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர்.
வேலூர் மாவட்டம் வாலாஜாபேட்டை காட்பாடி ரயில் நிலையங்களில் செல்லா காசு இளங்கோவனின் பேச்சை கண்டித்து அவரது கொடும்பாவி எரிக்கப்பட்டது. கண்டன முழக்கங்களும் எழுப்பப்பட்டன. நாகர்கோவிலில் மாவட்ட கழக செயலாளர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், கழக நிர்வாகிகள் நூற்றுக்கணக்கில் திரண்டு இளங்கோவனின் அவதூறு பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்து அவரது கொடும்பாவியை எரித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாண்புமிகு இதே தெய்வம் கழக பொதுச்செயலாளர் அம்மா அவர்களை அவதூறா பேசிய ஈவிகே இளங்கோவனை நடையடி அடித்து இனி வாயை நிறுத்தலாவிட்டால் வீடு ஏறி அடிக்கிறதற்கு எங்கள் மகளிர் அணி தயாரா இருக்கிறது. தஞ்சை தெற்கு மாவட்டத்திற்குட்பட்ட பட்டுக்கோட்டை, பேராவூரணி மற்றும் மதுக்கூர் ஒன்றியங்களில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் ஒன்று திரண்டு இளங்கோவனுக்கு எதிராக கண்டன முழக்கங்கள் எழுப்பியதோடு அவரது உருவ பொம்மையை எரித்து தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அஇஅதிமுகவினர் இளங்கோவனின் உருவ பொம்மையை எரித்தனர்.